உலக உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேங்க. இது தாம்பரம் பக்கத்தில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது, ஷோரூம் இருக்குது. இங்கே விவசாயத்துக்கு தேவையான பெரும்பாலான மிஷினரிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அதனுடைய அட்டாச்மெண்ட்டு 175 விதமான அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. வீடரும் பார்த்திங்கன்னா 63 விதமான வீடர் இருக்குது. இதில் வந்து நம்ம சாதாரண நடந்து ஓட்டுற வீடர்லாம் வந்து சிரமமாக இருக்குது, நடந்து ஓட்டுறதுக்கு கஷ்டப்படுறான்றதுனால வந்து நம்ம எல்லாத்தையும் உட்காந்து ஓட்டுறதா மாற்றிட்டு இருக்கிறோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000 சொல்லிட்டு ஒரு நம்ம சாதாரணமான வீடர், பெட்ரோல் வீடரை வந்து உட்காந்து ஓடுற மாதிரி பைக் வீடர்னு சொல்லுவாங்க ஒரு சிலவங்க. அக்ரி கார்ட்டுன்னு நாங்கள் பேர் வச்சுருக்கிறோம். இதில் 7 HP பெட்ரோல் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உழவு ஓட்டுறதுலேருந்து மருந்து அடிக்கிறதுலேருந்து வாட்டர் பம்பு பிடிஓ ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் மாட்டி தண்ணி இறைக்கலாம், ட்ராலி மாட்டி லோடு அடிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விதமான வேலைங்களுமே இதில் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ ஷாப்பில் மருந்து அடிக்கிற அந்த பம்பு மாட்டியிருக்காங்க, HTP பம்பு. நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுறதுனாலும் வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம், மருந்து அடிக்கிறதுனாலும் மருந்து அடிக்கலாம், பெரிய மரங்களுக்கும் மருந்து அடிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9 HP டீசல் வீடர்னு பேருங்க இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை சாதா வீடரா, உட்காந்து ஓட்டுற வீடரா, பைக் வீடரா மாற்றிருக்கிறோம். இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உழவு ஓட்டுறதும் ஓட்டிக்கலாம், நம்ம சேத்து உழவுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடங்களில் தொழி அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த வேலையும் செஞ்சுக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இந்த டெப்த் ராடை வந்து காலில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறோம். நமக்கு தேவை இருந்தால் ரொம்ப கொஞ்சம் அழுத்தி பிடிச்சோம்னா நம்ம கட்டு அதிகமாக எடுக்கும், கொஞ்சம் லைஸாக விட்டோம்னா மேலாக்கா போயின்னு இருக்கும். இது வந்து தொழி அடிக்கிறதுங்க. இது நம்ம கேஜிவியில் மாற்றிட்டு, பின்னாடி இருக்கிற கேஜிவியில் மாட்டிட்டு நீங்கள் சேத்து உழவும் பண்ணிக்கலாம். கேஜிவில் மட்டும் மாற்றினா போதும், ஃப்ரண்ட் வீல் அமிங்கிடும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஃப்ரண்ட் வீலில் கரெக்டாக போகும், ஒன்றும் தொந்தரவு இருக்காது. சேத்து உழவும் பண்ணிக்க முடியும். இதில் வந்து இன்னொரு புது மாடல் ஒரு கேஜுவல் கொடுத்துருக்கோம். அதை போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக ஓடுங்க. இதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 720ன்னு சொல்லிட்டு பேக் ரோட்டரி வீடரை வந்து உட்காந்து ஓட்டுற வீடராக மாற்றிருக்கிறாங்க. இதில் வந்து உட்காந்து நீங்கள் சிரமம் இல்லாமல், இது வந்து பின்னாடி பேக் ரோட்டரியில் பிளேடு சுற்றுறதுனால அப்படியே ஜஸ்ட் இறக்கி விட்டால் போதும், அது பாட்டு கட் எடுக்கும். புல் உயரமான புல் இருந்தால் கூட வந்து ரொம்ப ஹை ஸ்பீடு ஓடுறதுனால, இது ரோட்டோவேட்டர் வந்து ஹை ஸ்பீடு ஓடுறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி புல் உயரமாக இருந்தாலும் கட் பண்ணி தூக்கி போட்டுரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வீடர், நம்ம 1000 வீடரை வந்து 4 வீல் வீடராக மாற்றிருக்கிறோம், இல்லைனா T2000ன்னு பேர் வச்சுருக்கிறோம் நாங்கள். இதில் வந்து நீங்கள் நம்ம ரோட்டில் ஓடும்போது 4 வீல் போட்டு ஓட்டுறதுனால 4 வீல் வீடர்னு வச்சுட்டோம். இது T2000 இதுக்கு பேர். இதில் வந்து முன்னாடி வந்து 32 பிளேடு போட்டு நீங்கள் உழவு பண்ணிக்கலாம், பின்னாடி வீல் போட்டும் உழவு பண்ணலாம், இல்லைனா பிளேட் செட்டு போட்டும் உழவு பண்ணிக்கலாம். வீல் போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற பூமிக்கு தான் வீல் போட்டிங்கன்னா ஓட்ட முடியும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற பூமிக்கு வந்து வீல் போட்டு ஓட்ட முடியாது. இப்போ ஓட்டுறாரு பாருங்க. இதில் வந்து பிளேட் செட்டு, பின்னாடி பிளேட் செட்டு போட்டும் ஓட்டிக்கலாம், சின்ன ஒரு கேஜி வீல் போட்டும் ஓட்டலாம். இது உட்காந்து வேலை செய்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும்ன்றதுனால வந்து மக்கள் வந்து சிரமப்படுறாங்க, நடந்து ஓட்டுறதுக்கு வந்து சிரமப்படுறாங்கன்றதுனால உட்காந்து ஓட்டுற மாதிரி மாற்றிருக்கிறோம். இது வந்து பெட்ரோல் வீடர், 7 HP பெட்ரோல் வீடரை இந்த மாதிரி டிராக்டர் மாதிரி உட்காந்து ஓட்டுறோம் மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பவர் டில்லர், அப்புறம் டிராக்டர் வாங்க முடியாதவங்களுக்குலாம் இது வந்து சௌகரியமாக இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க கூட அழகாக உட்காந்து உழவு பண்ணிக்கலாம், நடக்க முடியாது கால் கஷ்டப்படுறவங்களுக்குலாம் கூட உழவு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து T2700 பேருங்க. இது 4 வீல் வீடர். இது டீசல் 9 HP. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அதை விட. அது வந்து பெட்ரோல் 7 HP, இது டீசல் வந்து 9 HP. இது 9 HPன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆழமாக போகும், அது கொஞ்சம் ஆழம் கொஞ்சம் கம்மியாக போகும், இது கொஞ்சம் ஆழம் அதிகமாக போகும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க, எல்லா வேலையுமே இதில் பண்ணிக்க முடியும். உழவு ஓட்டுறது, சேத்து உழவு பண்ணுறது, அதுக்கப்புறம் களை எடுக்கிறது, பாணி ஓட்டுறது, ட்ராலி மாட்டி லோடு அடிக்கிறது, அப்புறம் HTP பம்பு மாட்டி மருந்து அடிக்கிறது, வாட்டர் பம்பு மாட்டி தண்ணி இறைக்கிறது, இந்த மாதிரி எல்லா விதமான வேலைங்களுக்குமே பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். இது டிராக்டர் வாங்க முடியாதவங்க, பவர் டில்லர் வாங்க முடியாதவங்க இதை வாங்கி உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இது. நன்றி, வணக்கம்.